அம்மா கொண்டைய கூட விடல, கொண்டைய மண்டையில கொண்டைய போட்டுக்குச்சு. அம்மா வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க, அதனால அம்மா கிருஷ்ண வச்சு பழக்கம். நீ யாரு? நீ கறி சாப்பாட்டுல கைய உடைக்கிறேன் பாரு. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அம்மாவோட சடலத்துக்கு பக்கத்துல இருந்த சசிகலாக்கு வெள்ளை முடி நிறைய இருக்கும், வெள்ளை முடி இருக்கும். அம்மா டை ஆயிட்டாங்க, இந்த அம்மா டை அடிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் பவுடர் பங்கஜோன்ற அளவுக்கு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா பவுடர் போடலன்னு யார் அழுதா? யாராவது அழுதாங்களா? நாங்க இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைக்காரங்களையும் பொதுமக்களையும் பார்த்து நீதி கேட்கிறோம். ஏன் எங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது? ஏன் எங்க அம்மா சாவடிச்சுங்க? இந்த சசிகலா என்ன பண்ண? எங்க அம்மாவை ஏன் சாவடிச்சா? இந்த சசிகலா எப்படி அம்மாவா மாறுச்சு? அப்படியே அம்மாவா மாறிடுவாங்க. அது எப்படி நான் சொல்றேன், கேளுங்க எல்லாரும். ரஜினிகாந்த் ஒரு படத்துல, சந்திரமுகி படத்துல, சந்திரமுகி ரூமுக்குள்ள போனா, பார்த்தா, நின்னா, நடந்தா, பழகுனா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம சசிகலாவும் அம்மா இறந்து 12 மணி நேரம், சரியா 12 மணி நேரத்துல நமக்கு தெரிய வந்தது. ஆனா அது அடுத்த நிமிஷமே அம்மாவா மாறிடுச்சு. அம்மா இறந்துட்டாங்கல்ல, நேரம் அம்மாவை அடக்கலம் பண்ண உடனே நேரம் அது போய் கைய வச்சது அம்மாவோட டை டப்பால தான். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அம்மாவோட சடலத்துக்கு பக்கத்துல இருந்த சசிகலாக்கு வெள்ளை முடி நிறைய இருக்கும், வெள்ளை முடி இருக்கும். மறுநாள் சோவோட சடலத்துக்கு சசிகலா போறாங்க, ஃபுல்லா கண்ணங்கரேல்னு முடி இருக்கு. அம்மாவோட அம்மா டை ஆயிட்டாங்க, இந்த அம்மா டை அடிச்சுக்கிட்டாங்க. அதான் முதல் துரோகம். எண்ணிக்கோங்க, எத்தனை துரோகம் எண்ணிக்கிறீங்களா யாராவது ஒருத்தர்? முதல் துரோகம். ஓகே. அதுக்கப்புறம் அம்மா ரூமுக்குள்ள போய் அம்மாவோட சேர்ல உட்கார்ந்தாங்க. ரெண்டாவது துரோகம். அம்மா கம்மல் எடுத்து போட்டுச்சு. மூணாவது துரோகம், அம்மா கொண்டைய கூட விடல, கொண்டைய மண்டையில கொண்டைய போட்டுக்குச்சு. சரி, அம்மாவோட கொண்டை எடுத்து போட்டுக்கிட்ட, உனக்கு மண்டை இருக்கா? இல்ல, நான் இப்ப கொண்டைய போடுறேன், அப்புறம் மண்டைய போடுறேன் அம்மா மாதிரியே. அதுக்கப்புறம் கொண்டை எத்தனாவது துரோகம்? 4வது துரோகம். 5வது என்ன பண்ணுச்சு? இந்த திருஷ்ணம். அம்மா வந்து பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க, அதனால அம்மா திருஷ்ண வச்சு பழக்கம். நீ யாரு? நீ கறி சாப்பாட்டுல கைய உடைக்கிறேன் பாரு. இதை எடுத்து திருஷ்ணத்தை வச்சுக்கிச்சு. அப்புறம் பவுடர், அம்மாவோட பவுடர் நல்லா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு பவுடர் போட்டுச்சு. எல்லாரும் பவுடர் பங்கஜோன்ற அளவுக்கு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா பவுடர் போடலன்னு யார் அழுதா? யாராவது அழுதாங்களா? பவுடரை போடுறதுக்கு 3 மணி நேரம், அதை கலைக்கிறதுக்கு 3 மணி நேரம் தேவையா? இதெல்லாம் கூட தாங்கிக்கலாம். அடுத்து ஒரு அம்மா புலி, இந்த அம்மா பூனை, அடுத்து ஒரு கரடி குட்டி வந்து இப்படி காமிக்கிறாரு இந்த பால்கனியில நின்னுகிட்டு. அவருக்கு கோடிக்கணக்கான மக்களும் இல்ல, நூத்துக்கணக்கான மக்களும் இல்ல, தெரு கோடியில நிக்கிற மக்கள்லாம் யாருமே வரல. காசு கொடுத்தா கூட வரல, செட்டப் பண்ணா கூட வரல. நீ போயா, நான் வர முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் இந்த அம்மா வந்து அலுவலகத்துல உட்காந்து ஃபைல்ஸ் பார்க்குறாங்க. இந்த ஃபைல்ஸில் பின்னாடி கோல புக்கு தான் இருக்கு. இது எத்தனை புள்ளி கோலை வச்சா எப்படி கம்பி இழுக்கிறது அப்படின்னு கோலம் புக்கு. பாசத்துக்கு முன்னாடி நம்ம ஓபிஎஸ் ஐயா பாணி, பகைக்கு முன்னாடி புலி. வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா. கண்ணா மூச்சி ரே ரே, நீதி விசாரணை வேணும். சசிகலாவை பார்த்துலாமா ஒரு கையே? விடுவீங்களா? சொல்லுங்க. திரும்பி வருவோன்னு சொல்லுங்க. திரும்பி வருவோம், எப்படி போனோமோ அப்படியே திரும்பி வருவோன்னு சொல்லுங்க. ஓபிஎஸ் ஐயாடா பேரை கேட்டாலே அதிருதில்ல. நாங்க இன்னைக்கு இருக்கிற பத்திரிகைக்காரங்களையும் பொதுமக்களையும் பார்த்து நீதி கேட்கிறோம். ஏன் எங்க அம்மாவுக்கு என்ன நடந்தது? ஏன் எங்க அம்மா சாவடிச்சுங்க? எங்க அம்மா என்ன பண்ணாங்க?
எங்கள் அம்மா நல்லா தானே இருந்தாங்க. 75 நாளா அதே அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் காலையில் 8 மணிக்கு போல நைட்டு இரவு 8 மணி வரைக்கும் வரும். வர அமைச்சருங்களையும் இந்த வளர்மதி, இந்த கோகுலேந்திரா, சிஆர் தரிசனம் வருவாங்க. அம்மா எப்படிக்கா இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க அம்மா. இப்போதான் அம்மா இட்லி சாப்பிட்டாங்க. அம்மாவுடைய குக்கையும் வீட்டுக்கு கூட்டு வந்தாங்களாம். அங்கே வீட்டில் இருந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்குறாங்களாம். இப்படியெல்லாம் சொல்லி 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 ஏமாற்றி எங்கள் அம்மாவை 75 நாள் கழிச்சு இறந்துட்டாங்கன்னு அறிவிச்சாங்க. எங்கள் அம்மாவை சரி, எங்கள் அம்மா இறந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்தது? எங்கள் அம்மா வீட்டில் இந்த கேமரா எங்கே? ஹாஸ்பிட்டலில் இந்த கேமராலாம் எங்கே? என்ன நடந்தது தெரிவிக்கணும். நாங்கள் இதை தெரிவிக்கிற வரைக்கும் அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவரை பின்னால் இருந்து நாங்கள் இதை நீக்க மாட்டோம். நாங்கள் போராடுவோம். எங்கள் உயிர் போகும் வரை எங்களை நீங்கள் அடித்தாலும், எங்களை ஆள் வச்சு கழுத்தினாலும், எங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் நாங்கள் ஓய மாட்டோம். நீதி விசாரணை கண்டிப்பாக மத்திய அரசு அமைக்க வேண்டும். எங்கள் அம்மா சாவுக்கு என்ன நடந்தது? இந்த சசிகலா என்ன பண்ணா? எங்கள் அம்மாவை ஏன் சாவடிச்சா கண்டிப்பாக நிரூபிக்கணும்.